அதுக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து இன்றைக்கி ஒரு தக்காளி சாதம் வந்து தக்காளி சோறு வந்து எப்படி சட்டுன்னு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம காலையில் சாதம் வடிச்சிருவோம். வடித்ததுக்கு பிறகு ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிக்கும். இது மாதிரினா ஒரு 2 பேருக்கு நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எளிமையான முறையில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். இது டேஸ்ட்டும் சும்மா பட்டைய கலப்பும் அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண அளவுகள் பார்த்திங்கன்னா 2 பேர் மட்டுமே சாப்பிட்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். வீட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருட்களையும் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சாதத்தை எப்படி கடகடன்னு செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம். நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பள்ளிக்கூடம் திறந்தாச்சு. பள்ளிக்கூடம் திறந்த பிறகு இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரே சந்தேகமாக இருக்கும். அதே தான் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி எளிமையான ஒரு முறையில் சட்டுன்னு தக்காளி சாதத்தை எப்படி விரவலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி விரவல் தக்காளி சாதம் செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தக்காளியை வதக்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூனு உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூனு கடலைப்பருப்பு. அது எல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு சின்னதாக 2 வெங்காயம் அதை நீல வாக்கில் வெட்டி அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சின்ன சைஸ் வெங்காயம் போதும். கூடயே சின்னதாக 3 பச்சை மிளகா 2 கீறினது அதையும் இல்லை சேர்த்துடலாம். 2 வத்தல் அதை நல்லா கிள்ளி அதில் உள்ள சேர்த்துருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் உருவி உள்ள போட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மாதிரி போட்டிருக்க வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒரு மீடியமான சூட்லேயே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இது பூண்டு ஒரு 5 பொருள் பூண்டு இதை நான் தட்டி தான் சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி தட்டி அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ அந்த பூண்டோடு சேர்த்து இஞ்சி கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இப்போ வந்து 4 தக்காளி மீடியம் சைஸில் 4 தக்காளி அந்த நல்லா வெட்டி நல்லா சிவப்பு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி நல்லா வதக்கி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம வதக்கிடணும். இப்போ இந்த இதுக்கு தக்கன ஒரு 1/2 டீஸ்பூனு உப்பு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். அதோடு சேர்த்தா நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இது வந்து நம்ம ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு வடித்து வச்சுருப்போம். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா தக்காளி இன்னும் வதங்கணும். நம்ம ஒரு பாதிக்கு மேலே வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். சோம்பு பொடி கொஞ்சமாக முணுகி ஒரு 1/2 டீஸ்பூனு இதில் தூவிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகாய் வத்தல் பொடி, வெங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். இப்போ நமக்கு நல்லா தக்காளி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக முந்திரி பருப்பு மட்டும் நல்லா உடச்சி இதில் சேர்த்துக்காங்க. ஒரு 5-6 முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா விரைவி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்க்கலை. இப்போ சாதத்தை நம்ம உப்பு போட்டு எப்பயும் போல் வீட்டு அரிசி தான் அதை நம்ம நல்லா வடித்து கொஞ்சம் ஆற வச்சுருக்கோம். இந்த இடத்துல நம்ம இந்த தொக்குக்கு தக்கன சேர்க்கணும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 டிஃபன் பாக்ஸுக்கு ரெடி ஆகிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 2 டிஃபன் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அந்த அளவு இன்றைக்கி போட்டிருக்கோம். ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் அப்படி பராக்க ஊற்றி நல்லா அப்படி கலக்க விரவி அப்படியே நல்லா எல்லாத்தையும் விரவி கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து சாதம் ஆற வைக்கும்போது புளியோதரை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம விரவி ஆற வைப்போம். நம்ம இதில் அப்படியெல்லாம் இல்லை. சாதாரணமாக எப்பயும் போல் வடிச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதில் அப்படியே சேர்த்து நம்ம நல்லா கிளறி கொடுத்துடலாம். இந்த மாதிரி கிளறும்போது நமக்கு டக்குன்னு வேலை முடியும். ஒரு வெரைட்டி ரைஸ் மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கனால அந்த டேஸ்ட்டு அந்த தக்காளி ஈக்குவலாக இருக்கும். மல்லியில் கொஞ்சமாக அப்படியே உதுத்து விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க.
அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் தயாராகிருச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். நாக்கும் இதோட நல்லா சுழலுது. அந்த அளவுக்கு சுவை வந்து நல்லா அருமையாக இருக்குது. எளிமையாக செஞ்சாலும் சுவை அட்டகாசமாக இருக்குது. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி உங்கள் செல்ல குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் வச்சு விடுங்க. உங்களை மறக்கவே மாட்டாங்க, ஏற்கனவே மறக்க மாட்டாங்க, இதே டபுள் மடங்காக மறக்க மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.